ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம போருட்டோல உள்ள எபிசோட் 74 அண்ட் 75 தான் பார்க்க போறோம். இந்த நிமிஷம் மலை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி சொல்ல பார்த்துன வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல பொருட்டோ அண்ட் சாரதாவை பிடிக்கிறதுக்காக டீம் 10 வந்திருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி பொருட்டோ அண்ட் சாரதா வந்து டீம் 10 வந்து மிட்சுகியை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. அதுக்கு சிகடாய் சொல்லுவான், டே மிட்சுகியை பிடிக்கிறதுக்கு இல்ல, உங்களை பிடிக்கிறதுக்கு தான். நீங்க மட்டும் இப்ப வந்து ஒத்துக்கல அப்படின்னா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிகடாய் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் என்ன சொல்லியுமே வந்து பொருட்டோ சாரதா வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. சோ அதனால வந்து டைரக்டா சண்டைக்கு இறங்கலாம் அப்படின்னு சொல்லி 6 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல பொருட்டோ அண்ட் சாரதா வந்து கடைசியா லாக் அடிக்கப்பட்டுருவாங்க. அண்ட் சடனா பார்த்தா நம்ம ஈனோஜின் வந்துட்டு அவனோட சீலிங் ஜுட்ஸோ போடுவான். கிட்டத்தட்ட சீலிங் ஜுட்ஸு மூலமா பொருட்டோ வந்து லாக் அடிக்க ட்ரை பண்ணுவான். நீங்க என்னதான் பண்ணாலும் வந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் மோகி சொல்லிக்கிட்டு இருப்பா. Well, it seems like we've got the real ones. I really think you should get this whole thing now. Do we really have to fight each other? Tell me too. No, sorry, I'm not going back this time. Boruto, I won't show any mercy if you order me to either. I'll stop you right here. Oh yeah? I guess neither of us is willing to bend for friendship. Well, it seems there's no other way. So let's do this. First, shut up, Jesus. Shut up, yourself. Obvious. It was one shot. Then stop, do that, gas. No! Are you okay, Sarah? I've seen the same strategy over and over. It may work on other people, but it's not going to work on me. Seriously, have you got this already? I know that doesn't trick spell. Okay, yeah. Sarah, come on. Oh, gotcha! Yeah! Shadow process now complete. Everything's just like you said, Jedi. I figured the ability plan as simple as this would actually. அண்ட் கடைசியில எப்படியோ ஒரு த்ரில்லரான வந்து நம்ம சிக்கடாய் கொடுத்து எப்படியோ வந்து நம்ம பொருட்டோவை லாக் அடிச்சிருவோம். அண்ட் சடனா பார்த்தா நம்ம பொருட்டோக்குள்ள இருந்து மிட்சுகியோட பாம்பு வெளியே வரும். இதை பார்த்தோன்னே சிக்கடாயும் மிரண்டு போயிடுறான். கட் பண்ணிட்டு சிக்கமாரு தான் காட்டுறாங்க. அவன் சொல்றது என்னன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மிட்சுகியும் ஊரை விட்டு வெளியே போயிருக்கான். அதையும் தாண்டி இந்த மாதிரி பொருட்டோன் சாரதா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம அவங்களும் பின் தொடர்ந்து போறதுக்கான சான்ஸ் இல்ல. ஏதோ ஒரு க்ளூ அவங்கள்ட்ட இருக்கு. சோ அதை ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்போ நான் சிக்கடாயோட டீம் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை தான் வந்து இந்த இடத்துல வந்து சிக்கமாரும் போட்டு அனுப்பி விட்டுருக்கான். பட் இனிமேல் வந்துகிட்டு இந்த பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றது யாரு? சிக்கடாய் தான் பண்ணணும். அவன் அறிவாளித்தனமா இந்த இடத்துல யோசிச்சான் அப்படின்னா பொருட்டோ டீமுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ மிட்சுகியை வந்து கூட்டிட்டு வந்துருவான் அப்படிங்கறதா இந்த இடத்துல வந்துகிட்டு நம்ம சிக்கமாரோட பிளான். அண்ட் இந்த சைடு அந்த சிக்கடாய் வந்துட்டு அந்த பாம்பு என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த மாதிரி இந்த பாம்பு இது என்னோட விருப்பம் பொருட்டோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுச்சு அப்படிங்கறத பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் வந்து சிக்கடாய் வந்துகிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்பான். ரைட்டு, இப்ப மிட்சுகி வந்துகிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இப்படி விட்டுட்டு போயிருக்கான், அதாவது ஒரு க்ளூ இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவனை யாரோ ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க, ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரலைசிஸ் ஜுட்ஸுவை உடைச்சு விட்டுறான். அண்ட் சிக்கடா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இனிமேல் நானும் உங்க கூட வந்து தேடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் வந்து மோகி சென்சை வந்துகிட்டு நம்ம பசங்க எப்படியாவது பிடிச்சி வச்சிருப்பாங்க, நம்மளும் போய் சேர்த்து பிடிச்சி அவங்க எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்துகிட்டு இருப்பாங்க. சடனா பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து நம்ம மோகி சென்சை அட்டாக் பண்ணுவான். யாருன்னு பார்த்தா சூகிட்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ அவன் வந்து சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா ஃபைட் பண்ணுவான். ஆல்ரெடி நருட்டோ கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு இங்கே சும்மா சொல்லணும், பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் இந்த சைடு நம்ம சிக்கடாய் வந்துகிட்டு அந்த பாம்பை கையில தூக்கி வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். ஏன்னா மிட்சுகி வந்து ஊரை விட்டு போறப்ப எதுக்காக கேட் கீப்பர்ஸ் அடிச்சு போடணும், அதையும் தாண்டி ஹெட் பேண்ட் எதுக்கு கீழே விடணும், இந்த மாதிரி அவனோட பாம்பு எதுக்கு கீழே விட்டுட்டு போகணும், எதுக்காக அவனோட ரகசிய மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் எதுக்கு கீழே விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சிக்கடாய் நினைச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி சிக்கடாய் வந்துகிட்டு ஈனோஜின் அண்ட் சோச்சா கிட்ட நான் மன்னிச்சிருங்க, மோகி சென்சை கிட்ட சொல்லிருங்க, நான் இவங்க கூட போயிட்டு மிட்சுகி நல்லவனா இருந்தா கூட்டு வரும், கெட்டவனா இருந்தா நான் வந்து ரியாக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே சோச்சவும் நானும் உங்க கூட வந்துடுறேன், நான் சாரதா கூட வரேன் அப்படின்னு சொல்லவும் சாரதா மிரண்டு போயிடுறா. அண்ட் ஈனோஜின் முழிச்சுக்கிட்டு இருப்பான், டே என்னடா நீங்க டக்குன்னு கட்சி மாறிட்டீங்க, இப்ப நான் என்ன பண்றது, நானும் கட்சி மாற வேண்டியது அப்படின்னு சொல்லி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். அண்ட் இந்த சைடு வந்து மோகி சென்சை வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்களா, சடனா பார்த்தா சூகிட்சு ஓட ஆரம்பிச்சிருவான். பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு நாள் வரும், நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டீம் 10 நோக்கி போவாங்க. அண்ட் அங்க போய் பார்த்தா ஒரு பையில இருக்க மாட்டானுங்க, ஒரு பேப்பர் மட்டும் இந்த மாதிரி மன்னிச்சிருங்க மோகி சென்சை எழுதி விட்டு போயிருப்பானுங்க. இதை பார்த்தோன்னே செம்மையா கடுப்பாயிருவாங்க. அண்ட் அதே சமயத்துல நம்ம ஆட்கள் எல்லாருமே ரூச்சி கேவை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான், இந்த பாம்பை ரூய்ச்சி கேவ்ல இருக்க ஒருத்தோட கொடுத்தா மட்டும்தான் அவர் டீடைலா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவும் சரி ரைட்னு சொல்லி போயிட்டு இருப்பானுங்க. ஆனா இப்ப சிக்கடாய் சொல்றதுன்னா நம்ம இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் தான் போறோம், ரைட்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நம்ம போல அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல சூய்கிட்ஸ் இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஓ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த காட்டுக்குள்ள போயிருவானுங்க. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் புகை மூட்டமா இருக்கும். இப்ப சாரதா சொல்றது என்னன்னா இந்த ரூச்சி கேம் வந்து இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லாத மாதிரி இருக்குமா, இதுதான் ஒரோச்சி மாதிரி சொன்னானா. அதையும் தாண்டி இந்த ரூச்சி கேவுக்கு யார் வருவாங்கன்னு பார்த்தா சேஜ் பவரை கத்துறதுக்காக தான் வருவாங்க. பட் நம்ம இங்க வந்து மிட்சுக்கியை பத்தி தெரிஞ்சிருக்காத வரோம் அப்படிங்கறதா இந்த இடத்துல சாரதா சொல்லிட்டு இருப்பா. அண்ட் சடனா சாரதா எல்லாத்தையும் நிறுத்த சொல்றா. என்னன்னு பார்த்தா கீழே ஃபுட் பிரிண்ட்ஸா இருக்கு. இது எல்லாமே இவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் தான். அதாவது இவங்க சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. பட் பொருட்டோ சொல்றது என்னன்னா இந்த மாதிரி நம்மளோட விருப்பம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா வந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே நடக்க சொல்றான். பட் சடனா பின்னாடி பார்த்தா 3 பொண்ணுங்க வந்து அதாவது 3 ஸ்னேக் அப்படி இவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் சடனா வந்து தூரத்துல வெளிச்சம் வந்து தெரிய ஆரம்பிக்குமா. என்னடா அப்படின்னு சொல்லி கிடத்துல போய் பார்த்தா ஒரு மாளிகை மாதிரி ஒரு அரண்மனை அந்த இடத்துல இருக்கும். அண்ட் அது வெல்கம் பண்றதுக்காக ஒரு பொண்ணு வருவாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லி உள்ள போட்டு இந்த மாதிரி நாங்க வந்து ஸ்னேக் ஸ்டேஜை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அவர் உள்ளதா இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து இந்த பொண்ணு சொல்லுவா. அண்ட் போறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ரகரகமா நிறைய ஃபுட்டை காட்டுவா. அண்ட் இதை பார்த்தோன்னே ஜோஜோ நீனோஜின்னு வந்து நாக்க தொங்க போட்டு எல்லா ஃபுட்டும் சாப்பிட போயிருவாங்களா. அண்ட் இந்த சைடு வந்து நம்ம பொருட்டோ சாரதா இவங்க எல்லாம் ரெடியா வந்துகிட்டு என்ன நடந்தாலும் ரெடியா இருக்கணுங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க சாப்பிடறதுக்கு விருப்பமே பட மாட்டாங்க. நம்ம பொருட்டோ வார்னிங் கொடுப்பான், எதையும் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுப்பான். பட் இருந்தாலும் அவங்க கேட்கற மாதிரி தெரியல, அவங்க எல்லாத்தையும் சாப்பாடை வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் பொருட்டோ சாரதா சிக்கடாய் வந்து அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்களா. சோ அப்ப அந்த பொண்ணு வந்து இவங்களுக்காகவும் சாப்பாடை எடுத்துட்டு வந்துட்டு நீங்க மிட்சுக்கியை வந்துகிட்டு மேட்டர்லாம் கறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கவும் பொருட்டோ வந்து சுதாரிச்சிருவான். நம்ம மிட்சுக்கிங்கிற மேட்டரை ஓபன் பண்ணவே இல்லையே, எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லிடுவான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நானே உளறிட்டேன் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த பொண்ணு அப்படியே பாம்பு மாதிரி மாறி அங்க இருக்க சாப்பாடு எல்லாமே கருகி போகுது. அதுக்கப்புறம் சுத்தி எலும்பு கூட மிதக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இவ வந்து எல்லாத்தையும் சாப்பாடை கொடுத்து சாவடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அண்ட் பின்னாடி இருந்து இன்னொரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நீ தோத்துட்ட, மாஸ்டர் சொன்னபடி இந்த அடுத்து வந்து இவங்க எல்லாம் எங்க கிட்ட அனுப்பிவிடு, அடுத்த ரவுண்ட் அதாவது ரவுண்ட் 2க்கு அனுப்பிவிடு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஆட்கள்லாம் புரிஞ்சுக்குவானுங்க இதுல பல ரவுண்ட் இருக்கு போல இருக்குது, இந்த ரவுண்ட் எல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும் போல இருக்குது, அதாவது மாஸ்டர் வந்து அச்சீவ் பண்ணணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் சடனா பார்த்தா எல்லாருமே மிட்சுக்கியை தேட போறேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. அதுல பொருட்டோ வந்து ஒரு பொண்ணை பார்ப்பான், அது ரொம்ப குட்டையா இருப்பா. அவள் அப்படியே துரத்திட்டு போறப்ப அவர் ரூம்குள்ள வந்து நம்ம பொருட்டோவை லாக் அடிக்க ட்ரை பண்ணிடுவா. சடனா பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாவே வந்து ஓட்டையா இருக்கும். அந்த ஓட்டை கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வைரக்கல்லாம் கிடக்கும். அதை எடுத்து மூடுறப்ப ஏதோ ஒரு பசில் ஆட்டம் இருக்கும். அப்பதான் சடனா அந்த பொண்ணு அப்பியர் ஆகுறா. இது பசில் தான், நீ இந்த பசில சால்வ் பண்ணாதான் இங்க இருந்து வெளியே போக முடியும் அப்படிங்கிறப்ப யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்டுட்டு இருப்பான். அவனும் ஒரு பேரை சொல்ல, என்னடா வகை வகையா பேரை வச்சுட்டு வந்து மிரட்டிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ நின்னுட்டு இருப்பான். ஆனா அந்த பொண்ணு சொல்றது நான் இந்த பசில சால்வ் பண்ணா மட்டும் தான் அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும் அப்படிங்கிறப்ப நான் வந்து இந்த இடத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு மிட்சுக்கியை வந்து தேடுறதுக்காக தான் வந்திருக்கேன், அதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், அதனால கண்டிப்பா நான் வந்துகிட்டு இந்த பஸ்ல சால்வ் பண்ணுன்னு சொல்றப்ப என்னடா அது புதுசா இருக்கு, எல்லாருமே வந்து சேஜ் பவர் அட்டெண்ட் பண்றதுக்காக தான் வருவாங்க, நீ ஏதோ புதுசா சொல்லிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. பட் இருந்தாலும் நான் கண்டிப்பா போய் நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அண்ட் கடைசியா ஒரே ஒரு துண்டு மட்டும் மிச்சம் கிடக்கு. அந்த துண்டு வந்து கீழவும் அது காணவே காணா. அந்த துண்டு மட்டும் போட்டாலே கண்டிப்பா வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறப்ப யோசிச்சுட்டு இருக்கப்ப சடனா ஒரு இடத்துல காலை வைக்கிறான். அந்த துண்டு அதாவது கீழே இருக்க அந்த கற்கள் வந்து உடைய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஐடியா வருது, அதாவது கல்லை வந்து உடைச்சு அதுக்கப்புறம் கரெக்டா அந்த பொசிஷன்ல மாட்டி எப்படியோ வந்து அந்த கெஞ்சுட்ஸோ உடைச்சிடறான். அண்ட் சடனா பார்த்தா மூணாவது பொண்ணு வந்துருது. மூணாவது ஒரு பொண்ணு வந்து டப்புன்னு பார்த்து நம்ம பொருட்டோட கழுத்துல கடிச்சு வச்சிருது, கர்ஸ் மார்க்க போட்டு விட்டுருது. ஆனா அது மூலியமா சுத்தி எல்லாமே கெஞ்சுட்ஸோ வர ஆரம்பிச்சிருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி வர்ற மாதிரி வந்து கெஞ்சுட்ஸோ போட்டு விட்டாவ. அண்ட் ஆளாளுக்கு வந்துட்டு இவன் மேல பழிய தூக்கி போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், மிட்சுக்கியை வந்து இப்படிதான் நீ தான் அனுப்பி வச்சிருக்க. அண்ட் ஒருத்தன் வந்து இன்னொரு கேள்வி கேட்பான், டிஃபரெண்டான கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்க. அண்ட் பொருட்டோ வந்து அந்த மிட்சுக்கியோட பாம்பை கையில எடுத்துக்கிட்டு நான் கண்டிப்பா மிட்சுக்கியை தான் காப்பாத்தியாவேன், நான் கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிட்சுக்கியை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வில் பவரோட இருப்பானா. அதனால இந்த ஒரு கெஞ்சுட்ஸு உடைஞ்சிரும். அண்ட் ஃபைனலா வந்து அந்த ரூய்ச்சி கேவ்ல இருக்க அந்த மாஸ்டரோட கேஸ்ட்ல வந்து நம்மளால பாத்துறான். அந்த பொண்ணு சொல்லுவா, இந்த மாதிரி என்கிட்ட நீ வந்து ஜெயிச்சிட்ட, உன்னோட ஹார்ட் வந்து ரொம்ப வில் பவர் அதிகமா இருக்கு, சோ அதனால நீ வந்து கண்டிப்பா நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி வச்சிடறா. அண்ட் உள்ள போய் பார்த்தா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து மயக்கத்துல தான் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த சேஜ் பார்ட்டியை பாக்குறதுக்காக நம்ம பொருட்டோ உள்ள போயிட்டு இருப்பான். அவங்களும் கரெக்டா சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீ கடைசி ஸ்டேஜ் அதாவது உன் ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கரெக்டா சொல்ல. பட் அதுக்கெல்லாம் நான் உதவி செய்ய மாட்டேன், இவ்வளவு தூரம் நீ தாண்டி வந்திருக்க, நான் சேஜ் பவருக்கு தான் எதிர்பார்த்தேன், உன்னை இங்க அனுப்பி வச்சது யாரு அப்படின்னு கேட்க ஒரோச்சி மாரு அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். அவனே இருட்டுற வாழ்ற பையன், அவனை அனுப்பி வச்சான்னு சொல்லி இங்க வந்துகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்ல நம்ம பொருட்டோ கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். அண்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டி வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, நீ வந்து உள்ள போயிட்டு ஒரு பெரிய பாம்பு இருக்கும், கரகா அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு இருக்கும், சோ அந்த பாம்பு இங்க கூட்டிட்டு வா, நான் வந்து கண்டிப்பா வந்து ப்ராமிஸை வந்து நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும்
நம்ம ஆட்கள் எல்லாருமே அதை நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. சடனா அந்த பாட்டி சொல்றது என்னன்னா, கண்டிப்பா வந்து இவங்க திரும்பி வர போறது இல்ல, அங்கேயே போய் செத்துருவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் அந்த புகை மூட்டத்துல போறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.